ஏன்னா துவாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய விதியை மாத்துவானா? எல்லாமே அல்லாஹ் எழுதிட்டான். வயிற்றுக்குள்ள இருக்கும் போது, படைக்கும் போது அவங்க கேட்கிற கேள்வி என்ன? வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? ரூஹ் ஊதப்படுதுன்னு சொல்றோம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 4வது மாதத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு ரூஹ் ஊதுறான். 120ஆம் நாள்ல ரூஹ் ஊதப்படுது. எவ்வளவு நாள் வாழ்வீங்க, எவ்வளவு ரிஸ்க்கு, நல்லவனா கெட்டவனா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரூஹ் ஊதப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விதியை எழுதிட்ட பிறகு நாம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு நமக்கு வரக்கூடிய அந்த தண்டனையில் இருந்தோ வரக்கூடிய தீங்கல் இருந்தோ அல்லாஹ் அதை மாத்துவானான்னு கேட்கிறாங்க. எந்த விதியை எழுதினானோ அந்த விதியை மாத்துகிற ஆற்றல் அவனுக்கு உண்டு. அவன் தான் துவா செய்ய சொல்றான். உங்க துவா செய்யுங்க, உங்க துவாவை நான் ஏத்துக்கிறேன் நபியே. அவர்கள் துவாவை பற்றி உங்களிடத்துல பிரார்த்தனையை பற்றி கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்கள், உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன், பிடரி நரம்புக்கும் அருகாமை நான் இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான்னு சொன்னா, பிரார்த்தனை நாம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நாடினால் அந்த பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய விதியை மாத்துகிற ஆற்றலும் அவனுக்கு இருக்கு. அல்லாஹ் நாடினா எதுவும் முடியும் இல்ல, குன் ஃபயகுனா ஆகுனா ஆகிட்டு போயிடும். அல்லாஹ் நீங்க செய்யற துவாவில மாத்தி தான் ஆகணும் என்ற கட்டாயம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படும் 3 வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்னு, நீங்க கேட்டது அல்லாஹ் தருவான், அல்லது நீங்க கேட்டதுக்கு மாத்தமா தருவான், அல்லது இந்த உலகத்திலே தராமல் அதுக்கான கூலியை மறுமையில தருவான். 3 வகையில உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் சொன்னாங்க. நீங்க கேட்டதும் தரலாம், கேட்டதுக்கு மாத்தமாவும் தரலாம், கேட்காம கொடுக்காமலே மறுமையில கூட கூலியை கொடுக்கலாம். அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய துவா வீணாகுவதே கிடையாது. இன்னொன்னு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, நீங்கள் செய்கிற எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் வீணடிப்பதே கிடையாது. அல்லாஹ் அதுக்கு கூலி தந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது அல்லாஹ் நாடினால் விதியை மாத்தலாம், மாத்திதான் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயம் அவனுக்கு இல்லை. அவன் விரும்பினா மாத்துவான், விரும்பாட்டா மாத்தாம இருப்பான்.